Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் வந்து இப்போ AutoCAD 3D ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா அதுக்கு உண்டான ஹேண்ட் ஸ்கெட்ச் இருக்குலையா சோ அந்த பிளான் நம்ம எப்படி ரீட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம AutoCAD 3D நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா எந்தெந்த இதெல்லாம் நம்ம செட் பண்ணனும் அத செட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் லாஸ்ட் வீடியோல. சோ இதுல பாத்தீங்க அப்படினா அந்த பிளானை நம்ம எப்படி ரீட் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல நம்ம வேற ஒருத்தருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படினாலும் நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த ஹேண்ட் ஸ்கெட்ச் நம்ம யூஸ் பண்ணி தான் AutoCAD 3D ல நம்ம ட்ரா பண்ணுவோம். அதுவே இப்போ ரிவிட் 3ds Max SketchUp இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டோட்டல் 3D மெட்டீரியல்ல இருந்து ரெண்டர் பண்ணா நம்ம எப்படி இருக்குமோ ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் அவங்க கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு 2D மாதிரி தான், பட் அந்த எலிவேஷனோட நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான். இப்போ 2Dன்னு சொல்கிறோம் 3Dன்னு சொல்கிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறது AutoCAD 3D ல பண்ணுவோம். அதில் என்ன நம்ம முக்கியமாக ஷோ பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ரேக் எல்லாம் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மெயினாக நம்ம காட்டுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டாப் யூனிட். ஸோ டாப் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் ஸ்கெட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிடி ஆர்ஓ எஸ்டி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா சிங்கிள் டோர் டபுள் டோர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ 4 feet by 4 feet ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டபுள் டோர் 2 feet ஒரு டபுள் டோர் இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க ஹேண்ட் ஸ்கெட்சில் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டாப் யூனிட் தனியாக பாட்டம் யூனிட் தனியாக ஹேண்ட் ஸ்கெட்சில் கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க, அதாவது அந்த 3D வியூவில் எப்படி இருக்குமோ அவங்களே ஒரு அசம்ஷனில் ஹேண்ட் ஸ்கெட்சாக போட்டு கொடுப்பாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் யூனிட்டில் இங்கே வந்து ஒரு பில்லர் இருக்குது 5 inch பில்லர், அதுக்கப்புறம் ஒரு 70 inches இருக்குது அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்மளே அந்த 70 inches 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு பக்கமும் 3 ரேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணிவிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, டோட்டல் லென்த்து 70 inches. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஃபீல்டில் மெஷர் பண்ணும்போது இப்போ நீங்களே ஒரு கிளைண்ட் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து கிச்சன் வந்து அவங்க வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் அங்கே டோட்டல் லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டு வருவோம். டோட்டல் வித்து லென்த்து, அதுக்கப்புறம் டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு வந்து லாஃப்டோட வேணுமா இல்லை டாப் யூனிட் பாட்டம் யூனிட் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இது வந்து அவங்களே இந்த மாதிரி பிளான் இருந்தால் இந்த கிச்சனுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை நம்ம 3D அதாவது எலிவேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிச்சனோட லென்த்து வித்து மட்டும் தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுவாங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ் மீன்ஸ் டாப் யூனிட் பாட்டம் யூனிட், அதுக்கப்புறம் மேலே வந்து லாஃப்ட் வேணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பா ஷேப்பில் இருந்தாலும் மேலே லாஃப்ட் வந்து இந்த எல் ஷேப்பில் இருக்க மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. நம்மளே இந்த மாதிரி ரேக்கு, அதுக்கப்புறம் ஆயில் புல்லோட் எவ்வளோ வேணும், அப்புறம் டேண்டம் யூனிட் இந்த மாதிரி நம்மளே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கிச்சன் நாங்கள் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்காக அவங்களே பண்ணிட்டாங்களே ஹேண்ட் ஸ்கெட்சில் போட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படித்தவங்களாகவும் இருக்கலாம் படிக்காதவங்களாகவும் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம கரெக்டாக நீட்டாக நம்ம வந்து ஒரு 3D எலிவேஷனாக போட்டு கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியும். அதனால இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து 3D அதாவது SketchUp 3ds Max இந்த மாதிரி தேவைப்படாது. பட் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிரிக்க போகிறோம், இதுதான் இந்த பக்கம் ஒரு ரேக் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு AutoCAD 3D ல எலிவேஷன் போட்டு கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராயிங் அதாவது ஹேண்ட் ஸ்கெட்ச் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும் என்னென்ன யூனிட் நம்மளுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஏதாவது டபுள் டோர்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கும், சிங்கிள் டோருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அந்த டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துட்டாங்க, 5 14 15 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து. அதுவே ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே மீன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு பாட்டம் யூனிட்னா எவ்வளோ வேல்யூ இருக்கணும், டாப் யூனிட்னா எவ்வளோ கொடுக்கணும், அந்த டைல் வந்து டைல் ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ அந்த ஹைட் எவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
இதுக்கப்புறம் தான் நீங்கள் AutoCAD 3Dயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன வேல்யூலாம் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது, நம்மளே தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ்லாம், அதாவது சின்ன வேல்யூன்னு சொல்கிறத விட ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அங்கே என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு அந்த வேல்யூ கொடுப்பாங்களே தவிர ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்மளே தான் போட்டுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண வேண்டியது என்னென்ன கொடுத்துருக்காங்க, யூனிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாப் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் டோர் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா கிளாஸ் டோர் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஹைட்ராலிக் டோர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அந்த இடத்துல நீங்கள் AutoCAD 3Dயில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நீங்கள் டெக்ஸ்ட்டில் 3D டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். SketchUp 3ds Maxல பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஹைட்ராலிக் டோர் காமிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைட்ராலிக் டோர் இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் இந்த டோர் வரப்போகுதுன்னு மட்டும்தான் அந்த கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க, அதை அப்படியே ஷோ பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த லென்த்து வித்தில் நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்கக்கிட்ட காட்ட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளானை வந்து ரீட் பண்ணணும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வித் அவங்க கொடுக்கல பார்த்தீங்களா. ஸோ 78ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல, இது 20 இது 18 சொல்லி கொடுத்துட்டாங்க. மீதி இருக்க மெஷர்மெண்ட் நம்மளே எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளானை ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம 3Dயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஏதாவது அவங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு அந்த வேல்யூ அவங்க கொடுக்கல அப்படிங்கும் போது அவங்க கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் என்னவோ அதை கிளியர் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. AutoCAD 3Dயில் நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இமேஜ் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி அந்த ஏரியாவை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இதில் காட்டணும். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் எலிவேஷன் நம்ம போடுவோம் இல்லையா, 3ds Max ரிவிட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இன்னும் சொல்ல போனால் நம்ம ஷேடடில் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேமில் வச்சோம்னா ஒரு வியூ தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை, ஃப்ரண்ட்டு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சோம்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எஸ்டினா என்ன, டிடினா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துடணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு டிராயிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது எதுவுமே தெரியாதவங்க பார்த்தா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டிராயிங் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டவ் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த சிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் நீங்கள் 2Dயாக ட்ரா பண்ணி காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிம்னி ஏரியா, அதுக்கப்புறம் இந்த R1 சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த R1 இருக்க இடத்துல நீங்கள் R1 மென்ஷன் பண்ணால் போதும். பட் சிம்னி, ஸ்டவ்வு, சிங்க்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த ஒரு டிராயிங் மாதிரி நீங்கள் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா பார் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும். அதாவது இது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும், அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கும் இல்லையா. ஸோ அது தனியாக, அதுக்கப்புறம் ஹோல் வியூ எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம 3 வியூஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.